மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா சிஎஸ்கே விஸ் எல்எஸ்ஜி இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மோத போறாங்க. ஒரு சூப்பரான மேட்சா இது இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. கடந்த ரெண்டு மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா எல்எஸ்ஜி தோத்துட்டு வராங்க. சிஎஸ்கே லாஸ்ட் மேட்ச் வந்து மும்பையோட பயங்கரமா ஜெயிச்சுட்டு வராங்க. அடுத்த மேட்சும் எல்எஸ்ஜி கூட தான் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா இந்த ரெண்டு மேட்சுமே சிஎஸ்கேக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச். ஈவன் தோ சொல்லணும் அப்படின்னா ஈஸியா ரெண்டு பாயிண்ட் அடிச்சுட்டு போறதுக்கான ஒரு மேட்ச் அப்படின்னே சொல்லலாம். நான் அதுக்காக வந்து எல்எஸ்ஜியை ரைட் ஆஃப் பண்ணல. எல்எஸ்ஜி ஒரு நல்ல டீம், பட் எங்கேயோ அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, இன்னைக்கான மேட்ச் வந்து லக்னோல நடக்க போகுது. வாஜ்பாய் எக்கானா கிரிக்கெட் ஸ்டேடியம். அந்த ஸ்டேடியம் போன வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின்னர்ஸ்க்கு ஏதுவா இருந்துச்சு. பட் இந்த வருஷம் நடந்த அந்த ஃபியூ மேட்சஸ்ல பாக்குறப்போ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா பண்றாங்க. ஒரு லெவலுக்கு பிட்ச் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் அந்த பிட்ச் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்துகிட்டே இருந்துச்சு. ஓகே, சோ இந்த வருஷம் நல்லா பண்றதுனால மேபி இது ஒரு நல்ல பேட்டிங் பிட்சா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஒரு 200 ஸ்கோர் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 இந்த மேட்ச்ல எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். பொதுவாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து பெருசா அந்த டீமை சேஞ்ச் பண்ற வேலையெல்லாம் வந்து வச்சுக்க மாட்டாங்க. பட் ஆனா இந்த மேட்ச்ல எனக்கு ஏதோ ஃபியூ சேஞ்சஸ் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. சோ ப்ராபபிள் 11 அப்படிங்கறத என்னன்னு பார்க்கலாம். ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கெய்க்வாட் இவங்க ரெண்டு பேரும் தான் ஓபன் பண்ணுவாங்க. அஜிங்கியா ரஹானே போன மேட்ச் ஓபன் பண்ணதுனால அவர் ஓபன் பண்ணுவாராங்கிற क्वेश्चन உங்களுக்கு இருக்கலாம். மேபி சான்சஸ் இல்ல, ஏன்னா அவருக்கு ஒரு சின்ன நிகழ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அதனால அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா போன மேட்ச் ஓபன் பண்ணாரு. சோ இந்த மேட்ச் வந்து ஆப்வியஸ்லி வந்து எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் அண்ட் ரச்சின் ரவீந்திரா தான் ஓபன் பண்ணுவாங்க. ஒன் டவுன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்கேஸ் அஜிங்கியா ரஹானே இருந்தாரு அப்படின்னா அவர் உள்ள வந்துருவாரு. அதுக்கு அடுத்தபடியா டேரில் மிச்சலா, மொயின் அலி. ஆனா இன்னைக்கு மொயின் அலி ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா எக்கானா ஸ்டேடியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்பின்னர்ஸுக்கு ஏதுவான ஒரு பிட்ச். ஓகேவா, அதனால இன்னைக்கு வந்து மொயின் அலி ஆடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுது பர்சனலி. ஏன்னா லாஸ்ட் இயர் ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணாங்க அந்த ஸ்டேடியம்ல. இவன் தான் மொயின் அலி கூட நல்லா பண்ணாருங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஸோ மொயின் அலி இந்த பிச்சுக்கு ரொம்ப ஏதுவான ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால மொயின் அலி உள்ள வருவாருன்னு நான் யோசிக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா சிவம் டூபே, அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. சிவம் டூபே ஆடுவாங்க. ரவீந்திர ஜடேஜா இருப்பாரு, சமீர் ரிஸ்வி ஆடுவாங்க, எம்எஸ் தோனி ஆடுவாரு, ஷர்துல் தக்கூர் வந்து ஆடுவாரு, துஷார் தேஷ்பாண்டே இருப்பாரு, முஸ்தபிசுர் ரஹ்மான் இருப்பாரு, இம்பாக்ட் சப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா மதீசா பதிரானா இருப்பாரு. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச டீம் தான். மேபி மொயின் அலி, டேரில் மிச்சல் இந்த சேஞ்சஸ் தான் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு இப்போ ஒரு டவுட், கிளீசன் ஆடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. மேபி முதல் மேட்ச்லேயே வாய்ப்புகள் வந்து அவருக்கு இல்லை. ஒன்ஸ் வந்து முஸ்தபிசுர் போனதுக்கு அப்புறம் கிளீசன் உள்ள வருவார். ஓகே, அண்ட் அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேம்ல வந்து ஒரு பேசப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னா அஜிங்கியா ரஹானே. லாஸ்ட் இயர் மாதிரி அஜிங்கியா ரஹானே இந்த வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலங்க. ஓகே, ஸோ நீங்க ஒன் டவுன்ல வந்து அஜிங்கியா ரஹானேக்கு பதிலாக சமீர் ரிஸ்வி அனுப்பலாம். இல்லப்பா எங்களுக்கு அந்த ஒன் டவுன் பொசிஷன் அப்படிங்கிறது வந்து அடிச்சு ஆடக்கூடிய பிளேயர் எங்களுக்கு தேவையில்லை, கொஞ்சம் கேமை நிறுத்தி எடுத்துட்டு போகணும், அதனால தான் நாங்கள் அஜிங்கியாவை அங்கே வச்சிருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏதாவது நல்ல பால்ஸை மட்டும் ஹிட் பண்ணி நல்ல கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடணும், வந்த உடனே அடால் துடால்னு அடிச்சு அவுட் ஆகக்கூடாது, அந்த இடத்துல ஸ்டெடி பண்ணணும் கேமை, அது மாதிரி ஒரு பிளேயர் தான் எங்களுக்கு தேவை, அதனால தான் அஜிங்கியா ரஹானே வச்சிருக்கோம் அப்படின்னா. இந்த சீசன் அவருக்கு கொஞ்சம் பேடாக போயிட்டு இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இன்ஜூரிஸ் வேற அவருக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நீங்க ஏன் ஒரு சைக் ரஷீத்தை ட்ரை பண்ணக்கூடாது? ஈவன் தோ சீக்கா சேனல்ல கூட அனி இந்த பாயிண்ட்டை சொல்லியிருந்தாரு. சைக் ரஷீத் வந்து ஒரு நல்ல டேலண்ட்டுங்க. அவர் வந்து ஆந்திராவை சேர்ந்த ஒரு பிளேயர், நிறைய நல்ல கிரிக்கெட் ஆடி இருக்காரு, அண்டர் 19 சூப்பரா விளையாண்டாரு. ஸோ அவரை வந்து எடுத்து வச்சிருக்கீங்க, உட்கார்ந்துருக்காரு. அவர் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அஜிங்கியா ரஹானே மாதிரி பிளேயர் தான். நின்று பொறுமையா ஸ்டெடி பண்ணி நல்ல பால்ஸ் 4 and 6 ஹிட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் சைக் ரஷீத். யார் யாருக்கோ வாய்ப்பு கிடைக்குது, எங்கெங்கயோ எவ்வளவோ நல்ல பிளேயர்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையனுக்கு டேலண்ட் இருக்கு. ஸோ டெஃபினெட்லி அந்த பையனை விளையாட உள்ளாம். ஈவன் தோ இன்னொரு விஷயம் சிஎஸ்கே என்ன பண்ணணும் அப்படின்னா சமீர் ரிஸ்வியை மேல அனுப்பணும். சமீர் ரிஸ்வியை கீழே வச்சிருக்காங்க. அண்ட் இன்னொன்னு எம்எஸ் தோனி கொஞ்சம் மேல வர ட்ரை பண்ணணும். சோ பின்னாடி நீங்க ரவீந்திர ஜடேஜா, ஷர்துல் தக்கூர் இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு மேலேயே சமீர் ரிஸ்வி, எம்எஸ் தோனி அனுப்புறீங்க அப்படின்னா இன்னமும் இந்த டீம் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் ஒரு 200 அடிக்கணும், அப்பதான் இந்த ஸ்டேடியம்ல நல்லா சேஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஓகே, அது மாதிரி இருக்கும். சோ பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ பிளேயிங் லெவன்ல உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? அப்படி இருந்துச்சுன்னா என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்கெட் சேனல்.